ஒரு கிரகம் என்ன சொல்ல வருதுன்னு புரிஞ்சிட்டீங்கன்னா பலன் எடுப்பது ஈஸி. நான் மேஷ லக்னத்தை பார்த்து சனி திசையில வந்து நான் கவனம் பார்த்தது பொருளாதாரம் கெடப்போகுது. அது கெடுவதற்குண்டான அத்தனை வேலையும் அது செய்யும். பொதுவாக சூரிய திசை பெரிய லாபத்தை கொடுக்காது, யாருக்குமே கொடுக்காது. பொதுவாக மேஷ லக்னத்துக்கு சூரியன் காசு ஏற்கனவே சம்பாதிச்சிருவீங்க, அதுக்குள்ளார அதை வச்சு சாப்பிடுங்களே தவிர பெரிய லாபத்தை கொடுக்காது. டெவலப்மெண்ட் பெருசா நீங்க சூரிய திசையில பார்க்க முடியாது. உங்க வீட்டுல 1000 கஷ்டம் இருக்கலாம், உங்களுக்கு மட்டும் கரெக்டான டயத்துக்கு சாப்பாடு கிடைக்கும், உங்களை மட்டும் வெளியே கூட்டு போவாங்க, உங்களுக்கு மட்டும் கரெக்டா ட்ரெஸ் கிடைக்கும், எல்லாமே சின்ன வயசுல வர்றாங்க. இதே 40 வயசுக்கு மேல வந்து மணிகண்டன் பிரபாகரன் பக்தி யுகம் சேனல் மூலியமா அவங்க சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஸோ இன்னைக்கு நம்ம சிறப்பு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் தான் வந்திருக்காரு. ஸோ அவரை பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 14 ஆண்டுகள் ஜோதிடத்துல ரொம்ப ஈடுபாடா இருந்து தலை சிறந்த ஒரு ஜோதிடராகவே இருக்காரு. ஸோ அவரோட பத்தி ஸ்பெஷலா சொல்லணும் அப்படின்னா நம்மளோட ஐபிஎல் ப்ரெடிக்ஷன்ஸ்ல வந்து நிறைய கொடுத்துட்டு இருந்தாரு. அதுவும் நம்ம ஷேர் மார்க்கெட்ல எப்ப ஏறும் எப்ப இறங்குங்கிறத வந்து தெளிவாக டீட்டெயிலாக சொல்லிட்டு இருந்தாரு. சரவணன் சோமசுந்தரம் ஐயா தான் வந்திருக்காரு. ஸோ அவரை ஃபர்ஸ்ட் நம்ம வெல்கம் பண்ணிடலாம். வணக்கங்க ஐயா. வணக்கம் சார். எப்படி ஓம் காலகால ஈஸ்வராய நமக, பிரபஞ்ச சக்திக்கு நன்றிகள். உங்களுடைய பக்தி யுகம் சேனல் நண்பர்களுக்கும் உங்களுடைய கேமராமேனுக்கும் உங்களுக்கும் உங்களுடைய நேயர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. அதாவது உங்க பிஸி ஷெட்யூல்ல எங்களுக்காக டைம் ஒதுக்கி ஒரு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றிங்கய்யா. நன்றிங்க. ஆக்சுவலா வந்து நம்ம தங்கப்பாண்டியன் சார் உங்ககிட்ட பண்ணிட்டு இருக்காரு. ஆமா ஆமா சார் தான் சொன்னார் போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல அவருக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பா. அவர் என்னுடைய வெல்விஷர் பிளஸ் என்னுடைய குருநாதர். ஸோ அவருக்கு மிகப்பெரிய நன்றிகள் மீண்டும் ஒரு முறை. இப்போ நம்மளுடைய சேனலை பொறுத்த வரைக்கும் நீங்க நிறைய விஷயங்கள் பார்த்த உங்க சேனல் நல்லா இருக்கு. ஸோ மேலும் மேலும் வளர என்னுடைய காலகால ஈஸ்வரனை நான் வேண்டிக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா. ஃபர்தரா வந்து பாத்தீங்கன்னா நம்ம 14 வருஷமா நான் இந்த ஃபீல்ட்ல இருக்கேன். ஆக்சுவலா பேலன்ஸ் சரின்னு ஒரு முறையை பண்ணிட்டு இருக்கோம். நிறைய வீடியோஸ் எல்லாம் இருக்கு. ஸோ சொன்னதே நம்ம சொல்ல வேண்டாம். ஸோ உங்களுடைய கேள்விகள் ஏதாவது கேட்கணும்னு நீங்க கூப்பிடுறீங்க. ஸோ நீங்க கேளுங்க, என்ன விஷயம் வேணுமோ. நம்ம 12 ராசியில முதன்மையான ராசி மேச ராசி தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேச ராசி இவங்களுக்கு வளர்ச்சி எப்போ வீழ்ச்சி எப்போ அப்படின்னு பாக்குறோம். அதே மாதிரி மேச லக்னக்காரங்களுக்கும் இவங்க எந்த தசா புத்தியில சக்சஸ் ஆவாங்க, அதே மாதிரி எந்த தசா புத்தியில ஃபெயிலியரை பார்ப்பாங்க அப்படிங்கிற சொல்லலாங்க ஐயா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா மேஷ லக்னம் மொத்தம் வந்து 12 லக்னங்கள் இருக்கு. நம்ம ராசியும் 12 ராசி தான். ஸோ லக்னமும் ராசி சேம் தான். லக்னம் என்பதுதான் நம்மளுடைய உயிர் புள்ளி. லைஃப்ல ஜெயிக்கிறோம்னா உயிர் புள்ளிகளுக்கு தான். நீங்க ராசி ரீதியா போறது வந்து நம்ம பெருசா எடுத்துக்க மாட்டோம். ராசி என்பது கோச்சாரத்தை அடிப்படையாக கொண்டது. லக்னம் அப்படிங்கிறது திசாபுதியில அடிப்படையாக கொண்டது. ஸோ நம்ம என்ன சொல்லணும்னா லக்னத்துக்கு தான் நம்ம பலன்கள் எடுக்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் அதுதான் சரியாகவும் வந்துட்டு இருக்கு. அப்போ வந்து நீங்க ஒரு மேஷ லக்னத்தை பத்தி பாக்குறீங்கன்னா அது மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா நாங்க சில விஷயங்கள் வச்சிருக்கோம். அதனுடைய அடிப்படையில தான் நாங்க பார்த்துட்டு இருக்கோம். நாங்க பார்க்கக்கூடியது பேலன்ஸ் தியரி அப்படிங்கிற ஒரு முறை. அது வந்து பாத்தீங்கன்னா உயிர் பொருள் கான்செப்ட். உயிர் என்பது உறவுக்காரகங்கள், பொருள் என்பது வெற்றி ஸ்தானம், வெளி உலகத்துல கிடைக்கக்கூடிய உங்களுக்கு மரியாதைகள், பேர், புகழ், காசு, பணம் எல்லாத்தையுமே சொல்லும். உறவு ரீதியா ஜெயிக்கணும்னா இந்த உயிர்காரகம் வேலை செய்யணும். பொருள் ரீதியா ஜெயிக்கணும்னா பொருளாதார பாவங்கள் ஜெயிக்கணும். அப்ப எல்லாமே ஜெயிக்குமானா ஜெயிக்காது. நம்ம ஏற்கனவே பல வீடியோக்கள் சொன்ன மாதிரி இரட்டைப்பட ராசிகள் பொருள் ராசி, ஒற்றைப்பட ராசிகள் உயிர் ராசின்னு சொல்றோம். ஒரு கிரகம் இந்த இடத்துல நின்னாதான் நீங்க சம்பாதிக்க முடியும்னு நம்ம சொல்றோம். பழைய வீடியோக்கள் இருக்கு, அதை பத்தி நம்ம பேச வேணாம். பட் மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல எடுத்த உடனே நம்ம ஆய்வு பண்ணும் பொழுது இவருக்கு வந்து குரு நல்லா இருக்காரு, இவர் வந்து பாக்யாதிபதி அப்படியெல்லாம் எடுக்கக்கூடாது. அந்த குரு என்ன பண்றாருன்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும். அதுல இருந்து தான் நம்மளுடைய லைஃபே பிரியும். ஏன்னா நம்ம மேஷ லக்னத்தை பத்தி பேசணும், லக்னத்துக்கு அப்படியே போனீங்கன்னா நிறைய தவறுகள் தான் வரும். நீங்க என்ன மிச்சம் வச்சுட்டு வந்தீங்க, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அடுத்தது என்ன பண்ண போறீங்க, இதுதான் முன் ஜென்ம கர்மா, இந்த ஜென்ம கர்மா, அடுத்த ஜென்ம கர்மா. இப்ப செய்யற வேலையெல்லாம் இப்ப பலன் தராது. உங்களுடைய குழந்தை குட்டிகளுக்கோ உங்க பேரம் பிள்ளைகளுக்கோ தான் அது பலனை தரும். அதான் சொல்லணும், அப்பன் சேர்த்து வச்ச சொத்து பிள்ளைகளுக்கு சொத்து மட்டும் கிடையாது, நல்லது கெட்டது எல்லாமே அதுல இருக்கு. அப்போ உங்க அப்பா சேர்த்து வச்ச சொத்து இப்ப அனுபவிப்பீங்க, உங்க தாத்தா சேர்த்து வச்ச சொத்து இப்ப நீங்க அனுபவிப்பீங்க. அது மாதிரிதான் இந்த மேஷ லக்னத்துக்கு. அப்போ முன்ஜென்ம கர்மா என்று சொல்லக்கூடிய 4, 8, 12 அதிபதிகள் உங்க ஜாதகத்தில் எப்படி இருக்காங்களோ அதை வைத்துதான் அடுத்து தொடர்ந்து உங்க பலன்களே மாறுபட போகுது. ஸோ மொத்தமா நம்ம அணுக வேண்டிய இடமே அதுதான்.
அந்த அணுகுமுறை இல்லாமல் மொத்தமா நீங்க வந்து ஜாதகத்தை பலன் சொன்னீங்கன்னா ஜெயிக்க முடியாது. அப்ப வந்து அந்த விரையாதிபதி யாருன்னு பார்க்கணும். விரையாதிபதி தான் முன்ஜென்ம கர்மம். 4, 8, 12 என்பது மேஷ லக்னத்தை பொறுத்து 12ஆம் அதிபதியா வருவார். அப்ப நம்ம முன்னோர்கள் என்ன செஞ்சாங்கன்னு பார்க்கணும். அப்ப இதெல்லாம் சொன்னீங்கன்னா என்ன சார் ஏதோ சொல்றீங்கன்னு தோணும். ரொம்ப சிம்பிளா சொன்னா அந்த முன்ஜென்ம கர்மால அது என்ன ஸ்தானம்? 12ஆம் இடம் என்பது பொருள் ஸ்தானம். இந்த லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அது இரட்டைப்பட ராசி, பொருளாதார ஸ்தானாதிபதி. அவர் விரையாதிபதியாக வேலை செய்கிறார். கண்டிப்பாக மேஷ லக்னத்துக்கு குரு திசை என்பது மிகப்பெரிய நன்மையை செய்யாது. அப்ப பாக்யாதிபதினு சொல்றது இங்க அவுட் ஆயிடுச்சா? அப்ப அது என்ன கொடுக்கும்னு கேட்டீங்கன்னா ஒரு பேரை கொடுக்கும், ஒரு புகழை கொடுக்கும், காசு பணத்தை கொடுக்காது. குழந்தைகளை கொடுக்கும், கல்யாணத்தை கொடுக்கும், நட்புகளை கொடுக்கும், உறவு ஸ்தானங்களை கொடுக்கும், உறவுகளை வலுப்படுத்துமே தவிர இந்த இடத்துல நீங்க பொருளாதாரம் என்ற பாவத்துக்குள்ள போய் குரு திசை நடக்கிற மேஷ லக்னத்துக்கான பாருங்களேன், கல்யாணம் ஆயிடும், குழந்தை குட்டி பெற்றுருவான், அதுக்கப்புறம் நண்பர்கள் அதிகமாயிடும், கூட்டு குடும்பம் ஆயிடும், நிறைய அவனுக்கு வந்து பேரெல்லாம் இருக்கும். ஆனா காசு பணத்துல பாத்தீங்கன்னா அடி வாங்காத மேஷ லக்னங்களே கிடையாது. என்ன சார் சொல்றீங்க? 100% நீங்க எடுத்து பாத்துங்க. ஆனா குரு வந்து பெரும் பணங்கிறாங்க, பெரிய பணம். அவர் பணத்துக்கு காரகன் தான் சார். அவர் கொடுக்கணுங்கிற கட்டாயம் எல்லாம் கிடையாது. நான் நல்லா வந்தா சார், நீங்க கேட்டா நான் கொடுத்துருந்தேன். நான் யாருக்கு கொடுக்கணுமோ அவனுக்கு தான் கொடுப்பேன். எனக்கு உங்களுக்கு கொடுக்கணும் அதிகாரம் உங்க ஜாதகத்துக்கு. இப்ப நீங்க மேச லக்னமா தான் நான் கொடுக்குற அதிகாரம் என்கிட்ட கிடையாது. ஏன்னா நான் விரையாதிபதி. உங்களுக்கு நான் விரயத்தை செய்வதற்கு மட்டுமே கட்டுப்பட்டவன். நம்ம ஜாதகத்துல பெரியவர்களா பிரிச்சு வச்சுட்டாங்க ஏற்கனவே. இது விரையாதிபதி, இது பாதகாதிபதி, இது வந்து 6ஆம் அதிபதி, இது 8ஆம் அதிபதி பிரிச்சு வச்சுட்டாங்க. அப்ப அந்த அதிபதியோட வேலையை அது செய்யாம போயிடுமா? கண்டிப்பா. அப்ப பெரும் பணம். அப்ப பெரும் பணத்துக்கு காரகன் மிகப்பெரிய பணத்தை உங்களுக்கு லாஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கான்னு அர்த்தம். நீங்க 12ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி, பாக்யாதிபதி எல்லாம் இல்ல. பாக்யாதிபதி என்ன பண்ணுவாருன்னா உங்க பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது இருந்தால் கிடைச்சிரும், அப்பாவளி நன்மைகள் ஏதாவது இருந்தா கிடைச்சிரும். நீங்கள் தனிப்பட்ட முறையில் என்னைக்கு ஜாதகம் பார்த்துட்டு நீங்க ஒரு திசாபுதியின் அடிப்படையில குரு திசையில ஒரு பிசினஸ் பண்ணீங்க, அன்னைக்கு நீங்க லாஸ். திசாபுதியில நீங்க எதுவுமே பண்ணல, நான் படிச்சுட்டு இருக்கேன், பிரச்சனையே இல்லை, வெளிநாட்டுல போய் படிப்பீங்க, வெளியூர்ல போய் படிப்பீங்க, அதெல்லாம் பண்ணும். ஏன்னா படிப்பு என்பது உயிர்காரகம். பிசினஸா போனீங்கன்னா அது லாஸ். ஏன்னா 10ஆம் பாவத்துக்கு 9ஆம் இடம் லாஸ். புரியுதுங்களா? உயிர்காரங்க வந்து ஜெயிச்சிடும். ஆமா, உயிர்காரங்க ஜெயிக்கும். படிப்பு உயிர்காரகம் சார். வெளிநாட்டுல போய் படிப்புனான்னு குரு திசையில ஒருத்தன் கேட்கறான், சின்ன குழந்தையா வராங்க, அவனுக்கு பிசினஸ் சொல்ல முடியாது நீங்க. அப்ப அந்த பிசினஸ் அப்படிங்கிற விஷயத்தை கேட்காமல் குரு வந்து ஒரு 10 வயசு பையன், ஒரு 12 வயசு பையன் ஒருத்தர் வரான், நான் மேற்படிப்பு படிக்கணும், வெளிநாட்டுல படிக்குமா, படிப்புப்பா, பணம் செலவாக போகுது, 50 லட்சம் 1 கோடி கொடுத்து படிக்கிறவங்களாம் இவங்க தான். என் பையனை கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன் சார். எங்க அப்படின்னா வெளியூர்ல படிக்க வச்சேன் சார், வெளிநாட்டுல படிக்க வச்சேன் சார் சொல்றவங்க எல்லாம் இவங்க தான். அந்த விரயம் வந்துருச்சு இல்லை? விரயம் வந்துருச்சுல்ல. அப்ப இவங்களுக்கு வந்து அது சுப செலவா மாறும்போது அது விரயமா தெரியாது மக்களுக்கு. ஆனா தொழிலா பண்ணி பாருங்க சார், போச்சு சார், என்ன சார் லைஃப் இது சார், குருதிசை வந்தது சாப்பாட்டுக்கே கஷ்டம் சார். அப்ப எதை எங்க எப்படி பண்ணணுங்கிறது புரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். பண்ணுனா அது ஜெயிக்கலாம். அப்ப குழந்தைக்கு வரவனுக்கு பெருசா வராது. இதே 12ஆம் இடத்துல மருத்துவ செலவையும் சொல்லும். அப்ப ஒரு குழந்தையா வரவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, சார் மருத்துவ செலவு ரெடியா இருக்கு, குழந்தைய கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கங்க. சோ செலவு என்பது விரயம் என்பது கன்ஃபார்ம் பண்ணப்பட்டதுதான் குரு திசை. நீங்க அங்க போய் பிசினஸ் எடுத்தீங்கன்னா தோக்கறதை தவிர ஜெயிக்க முடியாது. நீங்க எவ்வளவு பெரிய அளவு இருக்கு, என் பின்னாடி அம்பானி இருக்காரு, முதல்வர் இருக்காரு, பிஎம் இருக்காரு, யாரு வேணா இருக்கட்டும், நீ வரமாட்ட, அவ்வளவுதான் மேட்டர். நீ மேல வரணும்னா இதன் பிறகு வரக்கூடிய சனி திசை காப்பாத்து. சனி ஏன் காப்பாத்துறாரு? சனி பயமா இருக்கா? எல்லாரும் கேட்ட சனியா, ஐயோ சனியா, மேச லக்னத்துக்கு அவர் சனி பாதகாதிபதி, சனி பாதகாதிபதி ஆயிட்டாரு. செவ்வாய்க்கு வந்து பகைஸ்தானாதிபதி, அதுல பெரும் பகைக்காரன் சனி. செவ்வாய்க்கு சனி ஆகவே ஆனா அவன் தான் நல்லது பண்ணுவான். ஏன்னா குரு கெடுத்தால் சனி கொடுப்பார் என்பது எழுதப்பட்ட ரூல். மூல நூல்கள் சொல்லப்பட்ட ரூல் இதுதான். குரு கொடுக்குறாரா கெடுக்கிறாரான்னு தெரிஞ்சா சனியுடைய பலன் நீங்க சொல்லிடலாம். அவர் வந்து இங்க இருக்காரு, அங்க இருக்காரு, கெட்டு போயிட்டாரு, படிச்சாரு, அதெல்லாம் தேவையே இல்லை. சனி காப்பாத்துவார். பல மேஷ லக்னங்களை காப்பாற்றியது சனிதான், பாதகாதிபதி தானே. உங்களை வந்து குரு உங்களை கெடுத்திருக்காரு, உங்க ஜாதக ரீதியா கெடுத்துட்டா, நான் பெருசா சம்பாதிக்கலாம், நான் வந்து படிப்பு தான் அந்த காலத்துல படிச்சுட்டு இருந்தேன், எனக்கு லாப நஷ்டம் எனக்கு எது தெரியாதுங்க, சனி திசை தான் உங்களை காப்பாத்திட்டு இருக்கும். ஏன்னா சனி என்பவர் 10ஆம் அதிபதி, பொருள்ஸ்தானாதிபதி, தொழில் அவர் தான் கொடுப்பாரு உங்களுக்கு. புரியுதுங்களா? கர்மகாரகன், கர்மகாரகன், தொழில்காரகன் சனியை தான் உங்களுக்கு. சனி திசை தான் உங்க தொழிலை கொடுக்கும். அப்ப சனி என்ன மாதிரி தொழில் கொடுப்பாரு அது வேற விஷயம். ஆனா சனி திசை உங்களை காப்பாற்றும். குரு கெடுத்தால் சனி கொடுப்பார். கண்டிப்பா குரு கெடுக்கும் மேச லக்னத்துக்காரன். இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்லணும், ரூல் இருக்கணும், ரூலோட தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்ப சனி வந்து உங்களுக்கு பொருளாதார ரீதியா கொடுக்கும். அப்போ மேச லக்னத்துக்காரன் குரு திசையில தோத்துருவான், சனி திசையில ஜெயிப்பான். சரி, இப்ப சனி ஜெயிச்சிட்டாரு. இப்ப 12, 9 திசைகளும் சொல்றேன். அப்ப சனி ஜெயிச்சிட்டாரு, அடுத்தது என்ன வரும்? சனி திசை வரும், புதன் திசை வருமா? புதனும் உங்களை காப்பாத்துவார். அது எப்படி சார்? சனி ஜெயிச்சிட்டாரு, அப்ப புதன் கெடுத்துருவாரா? 3, 6 கூடையவர். அது எப்படி சார்? மேச லக்னத்துக்கு அசுபஸ்தானாதிபதிகள் எப்படி ஜெயிப்பார்? ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா குருவுக்கு நேர் எதிர்பாவத்தில் இருக்கக்கூடிய 2 வீடுகள் புதனுடைய வீடு.
குரு கெடுத்தால் புதன் கொடுப்பார் என்பது ரூல். ஏன்னா குருவுக்கும் புதனுக்கு ஆகாதுன்னா நம்ம கதைகள் நிறைய படிச்சிருப்போம். குருவுக்கு இதாகாதுங்க, அவருக்கு இவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குங்க, அது தப்பா பிறந்த குழந்தை இருக்குன்னு நிறைய கதைகள் சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிளான விஷயம். நீங்க குரு என்ன பண்ணாரோ அதுக்கு அகைன்ஸ்ட் தான் புதன் பண்ணிட்டே இருப்பார். ஆமா, அவர் கொடுக்கல, இப்ப இவர் கொடுப்பார். குரு கெடுத்தால் புதன் கொடுப்பார் சார். அதனாலதான் ஒருத்தனுக்கு குரு திசை கெட்டதுன்னா கவலையே படாதீங்க. தொடர்ந்து சனி திசையும் புதன் திசையும் நல்லா இருக்க போறீங்க. செலவுகள் இருந்தாலும் வரவுகளுடன் கூடிய செலவுகளாகத்தான் இருக்குமே தவிர, சார் நான் சம்பாதிக்கல, காசு சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறேன் அப்படின்லாம் யாருமே சொல்ல மாட்டாங்க. மேச லக்னத்தை காரணம் பொறுத்த வரைக்கும் நீங்க 90% ஜாதகம் 95% ஜாதகம் பாருங்களேன், குரு சில தோத்த சனி புதன் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவோம். செலவு இருக்கும், எல்லாருக்குமே செலவு இருக்கு. நீங்க எவ்வளவு வந்தாலும் எனக்கு மக்களுக்கு பத்தாது. ஏன்னா லக்ஸரி லைஃப்குள்ள போயிட்டான். 2 கார் இருக்கு, முதல்ல கார் இல்லம்பா, ஒரு கார் வாங்குவான், மறுபடியும் 2 கார் வாங்குவான், அப்புறம் வந்து லக்ஸரி கார் வாங்குவான். அவனுக்கு எவ்வளவு இருந்தாலும் பத்தாது, காலையில காசு இல்லைங்கிறது. ஆனா நீ வாங்கி இருக்காங்க புரிஞ்சுக்கோ. நீ சொந்தமா செலவு பண்றதுக்கும் தைரியமா இஎம்ஐ கட்டணும்னா சனியோ புதனோ வரணும். ஏன்னா குருக்கு எடுத்தா சனி கொடுப்பான்னு சொல்லிட்டோம். குருவுக்கு நேர் ஆப்போசிட் வீடான புதனும் கொடுத்துருவார். புரியுதுங்களா? அப்ப சனி திசை புதன் திசை நல்லா இருக்குமா? அதனாலதான் மேச லக்னத்துக்காரன் குரு திசையில கவலைப்படாது, போனா போயிட்டு போகுது. தொடர்ந்து ஒரு இந்த பக்கம் ஒரு 16 வருஷம், அங்க ஒரு பக்கம் ஒரு ஏறக்குறைய 17-18 வருஷம் அப்ராக்ஸ் மட்டும் நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு 20-25 வருஷம் நீங்க லைஃப்ல நல்லா தான் இருப்பீங்க. குருவுல தோத்தவன் குரு சனி திசை வரும்போது 19ல பாதி முன்ன பின்ன இருந்தாலும் ஏறக்குறைய இந்த புதனும் சனி ஒரு 25 வருஷத்துல ஒரு 20 வருஷம் நீங்க நல்லா தான் இருப்பீங்க அப்ராக்சிமேட்டா. சரிங்களா? யாருக்கூட 36 வருஷம் 37 வருஷம் வரும், அப்ராக்சிமேட்டா 36 வருஷம் வரும். வந்தாலுமே அது பிரிச்சு எடுக்கும் போது ஒரு 20-25 வருஷம் நீங்க நல்லா தான் இருப்பீங்க. சூப்பர் சூப்பர். 20 வருஷம் நல்லா தான் பார்த்தா உங்க லைஃப்ல. அப்புறம் அப்போ நீங்க சம்பாதிக்கணும், உங்க வாழ்க்கையில் வெற்றி அடையணும் அப்படின்னா சனியோ புதனோ மேச லக்னத்துக்காரனுக்கு வந்துடணும். சார் எனக்கு சனி திசையும் வராது சார், குரு திசையும் வராது சார், புதன் திசையும் வராது சார், நான் எப்பதான் சார் ஜெயிப்பேன்னு சில பேர் கேட்டு வருவாங்க. ரொம்ப சிம்பிளான விஷயம். உங்க லைஃப்ல இது கடக்காம வர முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் அப்படி ஒரு கான்செப்ட் இருக்குன்னு வச்சுக்கோமா, இல்ல அது மாதிரி இல்ல, இந்த மூணுல ஏதாவது ஒன்று கடந்துதான் நீங்க ஆகணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துலயாவது கிரக திசை நடத்தணும். சார் எனக்கு குரு திசையா வரல, ஆனா நான் நிறைய லாஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு சந்திரனோ கேதுவோ குரு வீட்டுல உட்காந்து திசை நடத்திட்டு இருப்பார். புரியுதுங்களா? அப்ப இந்த குரு வீட்டுல ஒரு கிரகம் நின்றுட்டாலே கவனமா இருக்கணும். ஏன்னா அவர் விரயத்தை செய்யக்கூடிய தன்மையுடையவர் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். இப்ப பாருங்க, குரு சொல்லிட்ட, சனி சொல்லிட்ட, புதன் சொல்லிட்ட. இப்ப இந்த குருவுக்கு குரு செட் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன், குரு சனி புதன் கேது கொடுக்க மாட்டார். குரு திசை உங்களை கெடுத்தால் கேது திசை உங்களுக்கு கெடுக்கும். அப்ப சந்திர திசை நல்லா இருக்கும். புரியுதுங்களா? அப்ப சந்திரன் போய் குரு வீட்டுல உட்கார்ந்தோம்னா கேட்பாங்க சில பேர், சார் லாஸ் ஆகும், ஒரு பகுதி லாஸ் ஆனாலும் காப்பாத்திடும். ஏன்னா குரு என்ன பண்ணுதோ அதை டோட்டலா வாஷ் அவுட் பண்ணக்கூடிய கிரகம் சந்திரன். அப்ப குரு உங்களை கெடுக்கிறாருன்னா சந்திரன் உங்களை காப்பாத்துவார். புரியுதுங்களா? குரு சந்திர யோகம் நல்லா சொல்றீங்களா? குரு கெடுத்தா சந்திரன் கொடுத்துருவார் சார். ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். இந்த திரிகோண ராசிகள் இதெல்லாம் சில ரூல்கள் எல்லாம் இருக்கு. அதை ஆய்வு பண்ணி எடுக்கும்போது நம்ம குரு திசை கெட்டவனுக்கு சந்திரன் வீட்டுல இருந்து ஒரு கிரகம் திசையில தான் காப்பாத்திட்டு இருப்பார். ஏன்னா அந்த சந்திரன் வீட்டுல சனியுடைய நட்சத்திரங்களும் இருக்கு, புதனுடைய நட்சத்திரங்களும் இருக்கு. குருவுக்கு ஒரு பாதம் மட்டும்தான் இருக்கு. புரியுதா? அப்போ நல்லது பண்ணக்கூடிய சனியும் புதனும் சந்திரனுடைய வீட்டுல இருக்கிறதுனால அதனுடைய குணம் எப்படி இருக்கு பாருங்க. முழுக்க முழுக்க நல்ல குணமாகவும் அந்த தாட்குள்ள உங்களுக்கு வந்து சம்பாதிக்கணுங்கிற எண்ணத்தோட தான் உங்களுக்கு உட்காந்துருக்கு. அப்ப இந்த சந்திரன் தான் உங்களை காப்பாற்றணும். புரியுதுங்களா? அதனால சொல்ல இது எல்லாமே லாஜிக்கா இருக்கும். இது கிரகங்களுக்குள்ள ஒரு லிங்க் இருக்கு. அந்த லிங்க் அடிப்படையில் உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்லிட்டு இருக்கேன். சரி, இப்ப வந்து குரு சனி புதன் முடிஞ்சது, கேது சொல்லிட்டோம், அடுத்து சந்திரனும் சொல்லிட்டோம். சரிங்களா? சந்திரன் சொல்லிட்டோம். இப்ப செவ்வாய் திசை எப்படி சார் இருக்கும்? எனக்கு செவ்வாய் திசை ஓடிட்டு இருக்கு, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்பவுமே ஒரு கான்செப்ட் ரொம்ப சிம்பிள். சனி நல்லா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், செவ்வாய் ஆப்போசிட்டா தான் பண்ணுவார். நீங்க எவ்வளவு பெரிய நல்லவனா வேணா செவ்வாய் இருக்கட்டும். பொதுவா சொன்ன மேஷ லக்னத்துக்கு வந்து 1-8 கூட 8ஆம் அதிபதியுடைய வேலையை செவ்வாய் என்னைக்குமே பண்ண மாட்டார். பண்ண வேண்டாம். 8ஆம் அதிபதி பண்ணா காப்பாத்திடலாம். லக்னாதிபதி பண்ணா லக்னாதிபதினா லாஸ்ங்கிறோம் நாங்க. லக்னம் என்பது லாஸ், 5 என்பது லாஸ், 9 என்பது லாஸ். உங்களால் உழைத்து சாப்பிட முடியாத இடம். உழைக்காத பணம் தான் 1-5-9. உழைக்காத பணம் எப்படி வரும்? ஒன்னும் புள்ள சம்பாதிச்சு கொடுக்கணும், இல்ல பேரம்பேத்தி சம்பாதிச்சு கொடுக்கணும், இல்லைன்னா அப்பா அம்மா சம்பாதிச்சுக்கணும், தாத்தா பாத்தி. இதுதான் உழைக்காத பணம். என்ன சொத்துக்கள் சேர்த்து வச்சிருந்தா நீங்க சம்பாதிக்கலாம். ஓகேவா? அப்ப அதனுடைய அடிப்படையில பார்க்கும்போது செவ்வாய் என்பவர் உங்களுக்கு நன்மை செய்ய மாட்டார். இப்ப பாருங்க, செவ்வாய்க்கு சனிதான் பகை. சரிங்களா? அப்ப சனி நல்லது பண்ண செவ்வாய் என்ன பண்ணுவாரு? சார் நானும் நீங்க எதிரின்னு வச்சுக்கோங்க சார். நான் வந்து இப்ப நல்லது பண்ணிட்டு இருக்கேன், நீங்க என்ன சார் பண்ணுவீங்க? என்ன கெடுக்கணும்னா கெடுதல் தான் பண்ணுவீங்க. புரியுதுங்களா? அதனால சொன்னேன் செவ்வாய் சனி 2 ஆப்போசிட். அதனாலதான் அது 2மே பகை கிரகங்கள். நாங்க பகைனா 2க்கு 2 அடிச்சுக்காதுங்க. நான் ஒண்ணு பண்ணுனா அவன் ஒண்ணு பண்ணுவான். ஏட்டிக்கு போட்டியா பண்றான். அந்த படத்துல சொல்லுவாங்கல்ல, நான் காரு வாங்கினேன்னு அவன் காரு வாங்கினா, நான் பட்டு வேட்டி கட்டினேன்னு அவன் பட்டு வேட்டி கட்டினாங்கிற மாதிரி
2 பேரும் ஏட்டிக்கு போட்டி தான் பண்ணுவாங்க. அப்போ சனி நல்லது பண்ணா செவ்வாய்க்கு எடுத்துரும். ரொம்ப சிம்பிளா முடிச்சிருங்க. மேச லக்னத்துக்கார செவ்வாதியில தோத்தவன் ஜாஸ்தி. அப்புறம் சொல்லுவா தோத்ததுக்கு அப்புறம் சார் நல்லா தான் சார் வந்துட்டு இருந்தது, 8ஆம் அதிபதியா வேலை செஞ்சாரு. ஏன்னா நீங்க தான் ரூல் எல்லாம் படிச்சுட்டு வந்திருக்கீங்களாடா, மேச லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி அதாவது அஷ்டமாதிபதி வேலையே செய்யாதுன்னு ஒரு ரூல் எல்லாம் படிச்சீங்களா, என்னப்பா ஆச்சுன்னா இல்ல சார் செய்யுதே அப்படிம்பாங்க. ஏன்னா அது தெரியாமல் படிக்கிறது. புரிஞ்சிட்டீங்கன்னா ஈஸி. சனி நன்மை செய்த செவ்வாய் தீமை தான். சூப்பர். அதே மாதிரி நீங்க சொன்னீங்க இப்ப லக்னாதிபதி சொன்னீங்க. இப்ப லக்னாதிபதி அப்ப எந்த மாதிரி கெடுதல் பண்ண வருவீங்க? லக்னாதிபதி எங்க மாதிரி கெடுதல் கிடையாது. கெடுதல் அப்படிங்கறது நீங்க எதுவா நினைக்கிறோம் அதான் கெடுதல். நீங்க வந்து பணத்தை சம்பாதிக்க நினைச்சீங்கன்னா அது கெடுதல் பண்ணும். சனி 10ஆம் அதிபதி. சனி புதன் கேது சுக்கிரன் நல்லா இருக்கும். செவ்வாய் வந்து வதை 10ஆம் இடத்துக்கு அது வதைத்தாரை வதை கிரகம். சனி என்ன நினைக்கிறாரோ அந்த பாவத்துக்கு அது ஆப்போசிட்டா பண்ணு. அப்ப 10ஆம் இடம் என்பது என்ன, நீங்க செய்யக்கூடிய தொழில் ரீதியா நீங்க ஒரு லாபத்தை சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறீங்க. அப்ப அந்த செவ்வாய் உங்களுக்கு எப்படி விடுவாரு? சனிக்கு ஆப்போசிட் கிரகம் சொல்றீங்கல்ல, கரெக்ட். சனி கொடுத்தால் செவ்வாய் கெடுக்கும் என்பது எங்களுடைய ரூல். அப்ப எப்படி கெடுக்கிறாரு? தொழில் ரீதியா உங்களை கெடுக்கிறாரு. அப்ப தொழில் பண்ணாம இருங்க, இல்லைன்னா இருக்கிறத அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. புதுசா டெவலப்மெண்ட் பண்ணாதீங்க. ஏற்கனவே கொடுத்ததே எந்த கிரகமும் கெடுக்காது. நம்ம எக்ஸ்ட்ராவா ஒரு ஒர்க் பண்ணும் போதுதான் லாக் ஆகும். எட்டுங்கிறது என்ன, 10ஆம் இடத்துக்கு மேஷ லக்னத்துக்கு ஏன் அதை சொல்றேன்னா, 10ஆம் இடத்துக்கு அந்த செவ்வாய் வந்து பாதகாதிபதி. லாஜிக் எல்லா இடத்துலயுமே இருக்குது. அது என்ன பாதகம்னு பார்க்கணும். 10ஆம் இடத்துக்கு அது 11ஆம் இடம் என்பது பாதகஸ்தானம். மகரத்துக்கு அது பாதகஸ்தானம். 10ஆம் இடம் இல்லையா, மேஷ லக்னத்துக்கு 10ஆம் இடம் மகரம். அதுக்கு பாதகஸ்தானம் என்னது, 8ஆம் இடமான விருச்சிக ராசி. அது என்ன பாதகம்? பொருளாதார பாதகம். பாதக ராசின்னு எடுக்க எல்லாருமே எடுத்துருவாங்க, ஆனா அது பொருளாதார பாதகம். இதே மேஷ லக்னத்துக்கு பாருங்க, சனி வந்து பாதக லக்னம் தான், ஆனா அது பாதகம் வந்து பொருளாதார பாதகம், உயிர் பாதகம். உயிர் சார்ந்த விஷயங்கள் பிரச்சனை வரும். ஒண்ணு ஜாதகருக்கு வரலாம், இல்லைன்னா அவங்க அப்பாவுக்கு வரலாம், இல்ல குழந்தை குட்டிகளுக்கு வரலாம். இதுதான் அது சொல்லுமே தவிர சம்திங் ஏதோ ஒரு விஷயம் நடக்கும், மைனஸா நடக்கும். சரிங்களா? அப்ப அந்த பாதகம் எதுல பண்ணுது? உயிர் பாதகத்துல இருக்கான்னு பாத்துக்க. அது உயிர் பாதகத்தை சொல்லு, பொருளாதார பாதகத்தை சொல்லல. ஒரு கிரகம் என்ன சொல்ல வருதுன்னு புரிஞ்சுட்டீங்கன்னா பலன் எடுப்பது ஈஸி. நான் மேஷ லக்னத்தை பார்த்து சனி திசையில வந்தா ஐயோ நல்லா இருப்பையா, கவலையே படாது. குரு திசையில அடிபட்டியா, ஆமா அடிபட்டேன், நல்லா இருப்பேன். அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் அதை பேசுவாங்க, சார் நான் அப்படி கஷ்டப்பட்டேன் சார், இப்படி வந்தேன் சார், நான் வந்துருவேன் சார், உங்களை தான் சார் நம்பிட்டு வந்திருக்காங்க. நீ என்ன நம்பாத, கிரகத்தை நம்பு. ஏன்னா நான் கிரகத்தை நம்புறேன். கிரகங்கள் இதுதான் இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கு, இது அப்படியே நடக்கும். செவ்வாய் திசையில வந்தானா நான் சொல்லுவேன், மேஷ லக்னம் என்ன பண்ணாலும் சரி கவனமா இருக்கும். பொருளாதாரம் கெடப்போகுது. அது கெடுவதற்குண்டான அத்தனை வேலையும் அது செய்யும். காசு கொடுக்குற மாதிரி கொடுத்து உன மொத்தத்தையும் கவுத்து விடும். ஏன்னா தொழில் ஸ்தானத்துக்கு அது பாதகாதிபதியும் கூட. அப்போ பாதகத்தையும் அது செய்தே தீரும். அதனாலதான் நாங்க சொல்றோம், சனி திசையில் சனி அதாவது மேஷ லக்னத்துக்கார செவ்வாய் திசையில கவனமா இருக்கு. அப்போ குரு சொல்லியிருக்கோமா, சனி புதன் கேது சுக்கிரன் சூரியன் சந்திரன். சூரிய திசை வந்து பாத்தீங்கன்னா பெருசா லாபத்தை எப்போதுமே கொடுக்காது. சனி கொடுத்தா சூரியன் கெடுப்பார். சனியோட இன்னொரு வீடு என்னங்க, நேர் எதிர் வீடு சூரியனா. பொதுவாக சூரிய திசை பெரிய லாபத்தை கொடுக்காது, யாருக்குமே கொடுக்காது. பொதுவாக மேஷ லக்னத்துக்கு சூரியன் பெரிய லாபத்தை கொடுக்க மாட்டான். நட்பு வீடு நட்பா வச்சுக்கோங்க, நீங்க என்ன வேணா வச்சுக்கோங்க. 2 கிரகம் பகை கிரகம் அது வேற விஷயம். நீங்க நட்பா வச்சுக்கோங்க, என்ன வேணா வச்சுக்கோங்க. நட்பா இருக்குன்னு என்ன அர்த்தம், உங்களை கீழையும் கொண்டு போகாது மேலையும் கொண்டு போகாது. இருக்கிற இடத்துல இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராது. நீங்க லாபத்தை சம்பாதிக்க முடியும்னா பண்ண முடியாது. ஏன்னா சூரியன் நட்சத்திரம் 2, 6, 10 இருக்கு. நட்சத்திரங்களாக வேலை செய்யும்போது காசு ஏற்கனவே சம்பாதிச்சிருவீங்க, அதுக்குள்ளார அதை வச்சு சாப்பிடுங்களே தவிர பெரிய லாபத்தை கொடுக்காது. டெவலப்மெண்ட் பெருசா நீங்க சூரியஸ்ல பார்க்க முடியாது. ஆனா ஒரு பேர் புகழை கொடுக்கும். 5ஆம் இடம் இல்லையா, கால லக்னத்துக்கும் 5ஆம் இடம், கால புருஷனுக்கு 5ஆம் இடம், ஒரு பேர் புகழை கொடுக்கும். உங்க குழந்தைகளுக்கு லாபம். நம்ம கேட்டோம்னா நம்மளுடைய சந்ததிகள் விருத்திகள் நல்லா இருக்கும். அப்ப 5ஆம் இடம் வேலை செஞ்சால குழந்தைகளால் லாபம் உண்டுப்பா. நீ வந்து கொஞ்சம் கவனமா இரு. சூரிய திசை பெருசா பிசினஸ் ட்ரை பண்ணாத, நீ கொஞ்சம் பொறுமையா இருந்துட்டீங்கன்னா தப்பிச்சுக்கலாம். இதுதான் சொல்லுவோம். பேரை வந்து காப்பாற்றும், குழந்தைகளை காப்பாத்தி கொடுத்துரும். சனி சூரியனால குழந்தைகளுடைய விஷயங்கள் நல்லா இருக்கும். சரிங்களா? ஏன்னா குழந்தைகளுக்கு வந்து அது 5ஆம் இடத்துக்கு வந்து சனி வந்து 6ஆம் அதிபதி, உத்தியோகஸ்தான், திருமணம் சார்ந்த விஷயங்கள், செலவுகளை கூட்டி கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள். பொதுவாக சூரிய திசைகள் பெரிய லாபத்தை மேஷ லக்னத்துக்கு கொடுக்காது. சில நேரங்களில் கொடுத்தால் கூட அது வரவும் செலவும் ஈக்குவலா தான் இருக்கும். ஆனா பெரிய பாதகத்தை பண்ண நம்ம சொல்றது இல்லை. ஏன்னா சூரியனை பொறுத்த வரைக்கும் அது வந்து நம்ம பொதுவா வந்து ஆத்மகாரகன்கிற கிரகம் சூரியன் தான். ஜாதகத்துக்கு ஒரு ஆத்மகாரகன் இருந்தாலும் ஆத்மாவை சொல்லக்கூடியது. அது வந்து உயிர்காரங்களுக்கு தான் முக்கியத்துவம் தருமே தவிர பொருளாதார காரங்களுக்கு தராது. ஸோ மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி திசா ஆர்டர்லாம் கரெக்டா இருக்கும். சரி, இப்போ வந்து நீங்க சூரியனை எடுத்துட்டீங்க. அப்போ குரு சனி புதன் கேது சுக்கிர திசை, சுக்கிரன். இப்போ செவ்வாய் கெடுக்கிறான்னு சொல்லிட்டோம். செவ்வாய் கெடுத்து சுக்கிரன் நல்லா இருக்காரு. ஏன் நல்லா இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சனிக்கு அவர் அபிஜித், 10ஆம் இடத்துக்கு இவர் பாதகம், அவர் அபிஜித். சரிங்களா? 10ஆம் இடத்துக்கு இவர் பாதகம், செவ்வாய் பாதகம், அதனால கொடுக்க மாட்டாரு. அதே சனிக்கு சுக்கிரன் வந்து அபிஜித். சுக்கிர திசை நல்லா தான் இருக்கும். யோகமே அதான், சுக்கிரன் கண்டிப்பா நல்லா இருக்கும். அப்ப சுக்கிர திசை என்பது பொதுவாக வந்து ஒரு நல்ல ஸ்தானம். அந்த சுக்கிரன் போய் குரு வீட்டுல எல்லாம் உட்கார்ந்து கூடாது. ஒரு பகுதி லாபம் ஒரு பகுதி நஷ்டம்.
சில பேர் ஜாதகங்கள் நியூட்ரலா இருக்கிறதுக்கு ரீசன் என்ன தெரியுங்களா? சார் நல்லா சம்பாதிச்சு விட்டுட்டேன், நல்லா வந்தேன் சார், காணாம போயிட்டேன். இதெல்லாம் என்னன்னா அந்த இன்னொரு வீட்டுல போய் உட்கார்ந்துருக்கூடாது. ஆகாத வீட்டுல உட்காரும் போது லாபத்தையும் கொடுக்கும், நஷ்டத்தையும் கொடுக்கும். அப்பதான் சொல்லுவேன், நியூட்ரல் திசை சார், பெருசால சிரத்தை எடுத்துக்காதீங்க, இருக்கிறத வச்சு சம்பாதிச்சுட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லுவோம். கேட்க மாட்டேன், நான் பெருசா வரணும்பாங்க. நீங்க பெருசா வரணும்னா நான் கொடுக்குற திசை கொடுக்குற இடத்துலயே உட்காரணும். இப்ப சனி சுக்கிரன் வீட்டுல உட்காரலாம், தப்பு இல்லை. சனி புதன் வீட்டுல உட்காரலாம், தப்பு இல்லை. சனி குரு வீட்டுல உட்காந்துடக்கூடாது. சனி சந்திரன் வீட்டுல கூட உட்காந்துடலாம், தப்பு இல்லை. ஏன்னா இதெல்லாம் கொடுக்கக்கூடிய இடம் சொல்லிட்டேன். அப்போ உங்களுக்கு உங்க லக்னத்துக்கு இப்ப நான் சொன்ன இந்த வீடியோல பாத்தீங்கன்னா எதெல்லாம் கொடுக்கணும் மேச லக்னம் சொல்றேன். அந்த கிரகம் அந்த வீட்டுல இருந்தாலும் நீங்க நல்லா ஜெயிச்சிருவீங்கன்னு அர்த்தம். நீங்க என்கிட்ட ஜாதகம் எல்லாம் பாக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நீங்களே சொல்லிடுங்க, சார் நீங்க சொன்ன மாதிரி எனக்கு சனி சந்திரன் வீட்டுல இருக்காரு, நல்லா தான் இருக்கேன். சனி புதன் வீட்டுல இருக்காரு, நல்லா தான் இருக்கு. சனி சுக்கிரன் வீட்டுல இருக்காரு, நல்லா தான் இருக்கு. லாஜிக்கா பார்க்கும்போது ஒண்ணு அபிஜித்தா இருக்கும், ஒண்ணு அதி நட்புல இருக்கும், ஒண்ணு வந்து இந்த கிரகத்துக்கு கொடுக்கக்கூடிய கிரகமா இருக்கும். புரியுதுங்களா? இதுக்கு ஆப்போசிட்ல உட்காரும் போது லாபம் வந்துச்சு சார் சனி திசையில, அதே நேரத்துல விட்டுட்டேன் அப்படின்பா. குரு வீட்டுல போய் உட்காரக்கூடாது. புரியுதுங்களா? அதே நேரத்துல செவ்வாய் வீட்டுல போய் உட்கார்ந்துருக்கூடாது. ஏன்னா எல்லாம் பேசுவாங்க, கடைசியில நீங்க இப்படி சொன்னீங்க எனக்கு வரலையான்றீங்க. ஏன்னா இது வந்து ஜோதிடம், படிக்கணும். நம்ம ஒரு 1/2 மணி நேர வீடியோல மொத்த சரக்கையும் சொல்ல முடியாது இல்லையா? அப்ப வந்து செவ்வாய் வீட்டுல உட்காந்துட்டு சார் வந்துச்சு ஆனா போயிடுச்சு, நீங்க சொன்ன மாதிரி எனக்கு இல்லையான்னு சில பேர் வருவாங்க. தயவு செஞ்சு ஜாதகமாக படிக்கிறது வேற, நம்ம சொல்லும் போது சில விஷயங்கள் தான் இங்க சொல்ல முடியும். எல்லாமே சொல்லணும்னா அது ஒரு லட்சம் மாதிரி போயிடும். சரிங்களா? சோ புரிஞ்சுக்கங்க, ஒரு திசை நடத்தும் போது நல்லா இருக்கீங்கன்னா நான் சொன்ன இந்த வீடுகள் இருக்கும்போது ரொம்பவே நல்லா இருப்பீங்க. இந்த வீடுகள் இருந்து மாத்தி இருக்கும் போது நல்லா இருக்க வைக்கும், அதுவே ஒரு பகுதி நஷ்டத்தையும் ஏற்படுத்தும். கவனமா இருக்கும். சரிங்களா? அப்போ ஒரு திசையில நீங்க கவனிக்க வேண்டியது, குருவை கவனிச்சிட்டீங்கன்னா சனி புதன் நன்மைதான் செய்வார். பொதுவாக மேச லக்னத்துக்கு குரு கெடுக்கும், சனி புதன் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் கேது திசை நார்மல் தான், பெரிய லாபத்தை கொடுக்காது. அதே போல சுக்கிரன் நல்லா இருக்கும், சூரியன் நியூட்ரல், சந்திரன் நல்லா இருக்கும், செவ்வாய் வந்து கொடுக்காது. ராகு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும், ஆனா சின்ன வயதுல வந்துடக்கூடாது. அதுதான் பெரிய மைனஸ். எந்த வயதுங்க சார்? இது வந்து ஒரு நீங்க சம்பாதிக்கக்கூடிய காலத்துல வரணும். ஏன்னா ராகு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பொதுவா சொல்லுவோம் சனியை போன்றவர் ராகு அப்படி, செவ்வாயை போன்றவர் கேதும். செவ்வாய் கொடுக்கலாம், அந்த ஜாதத்துல கேதும் கொடுக்காது. புரியுதுங்களா? நான் சொல்றதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு லாஜிக் இருக்கும். சனியை போன்றவர் ராகு, சனி கொடுத்தா ராகு கொடுப்பாரு. நீங்க சின்ன வயசுல போச்சுன்னா உங்க வீட்டுல 1000 கஷ்டம் இருக்கலாம், உங்களுக்கு மட்டும் கரெக்டான சாப்பாடு கிடைக்கும், உங்களை மட்டும் வெளியே கூட்டு போவாங்க, உங்களுக்கு மட்டும் கரெக்டா ட்ரெஸ் கிடைக்கும். எல்லாமே சின்ன வயசுல வர்றாங்க. இதே 40 வயசுக்கு மேல வந்து நல்லா இருக்கும். இது 2, 6, 10ல இருந்தா நீங்க நல்லாவே சம்பாதிப்பீங்க, பொதுவாக நல்லா சம்பாதிப்பீங்க. சரிங்களா? இதுதான் மேட்டர். அப்ப மேச லக்னத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பொதுவாக ஒரு லக்னத்தை நீங்க எடுத்து பார்த்த உடனே பலன் சொல்றதை விட அந்த விரையாதிபதி, அது விரயஸ்தானமா, என்ன விரயம்னு பாருங்க. அது பொருளாதார விரயமாக இருந்தால் அந்த கிரகம் பொருளாதாரத்தை கொடுக்கறதுக்கு ரெடியா இல்லை, அப்போ அதுக்கு நேர் எதிர் வீடு கொடுக்கும். இதுதான் லாஜிக். குரு வந்து நான் வந்து கொடுக்க மாட்டாருன்னு சொன்னேன், புதன் கொடுத்துருவாருன்னு சொன்னேன். குரு கொடுக்கலாம், சனி கொடுப்பாருன்னு சொன்னேன். இந்த ரீசன்ஸ் எல்லாமே இது லாஜிக் சார், இது நம்ம வடிவமைக்கல சார், ஏற்கனவே பராசர சித்தாந்தத்தில் சொல்லப்பட்டதுதான். இது புரிந்து கொள்வதற்கு சில பேர் கடினமா இருக்கும், ஆனா படிச்சிட்டீங்கன்னா ஒவ்வொரு லக்னத்துக்கும் சொல்லிடலாம். இதுதான் மேச லக்னத்துடைய பலன். இதுக்கு நீங்க ஜாதகம் படிச்சாலும் படிக்காட்டியும் சரி, இது நடக்குதா இல்லைன்னு செக் பண்ணி பார்த்துடுங்க, பார்த்துட்டு சொல்லுங்க. சரிங்களா? ஸோ மேச லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இதுதான் சிம்பிளானது. அதுக்கப்புறம் நீங்க கதை எழுதுறது நிறைய இருக்கு. ஒரு குருவானவர் 5ஆம் பாவத்துல இருந்து ஷேர் மார்க்கெட்ல எனக்கு எடுத்து விட்டாரு, 6ஆம் பாவத்துல போய் நோய் நொடியை கொடுத்து பொருளாதாரத்தை இழுத்துட்டு ஓடிட்டாரு, 8ஆம் இடத்துல போய் ஒரு கேஸை கொடுத்து பிரச்சனையாகி போச்சு. அது வாங்கின சாரநாதன் வீடு கொடுத்தவன் எங்க இருக்காருன்னு பார்க்கணும். இப்போ 8ஆம் இடத்துல எல்லாம் போய் உட்காந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா ஒரு பினான்சியல் வழக்கு வரும். குரு வந்து 8ஆம் இடத்துடன் தொடர்பு பெற்றால், 12ஆம் இடத்துடன் தொடர்பு பெற்றால் 6ல இருந்து பினான்சியல் வழக்குகள் உண்டு. சனி பார்த்தா கன்ஃபார்மா உண்டு, சனியோ புதனா பார்த்தா வழக்கு உண்டு. அப்ப அந்த வழக்கு எதுல வருதுன்னு பார்க்கணும். அந்த வழக்கு பினான்சியலா வருதா, இல்ல 4ஆம் அதிபதி சாரம் வாங்கியிருக்கா, இல்ல வந்து 6ஆம் அதிபதி சாரம் வாங்கி கடன் கொடுத்து ஏமாந்தாரா, வாங்கி ஏமாந்தாரா, இதெல்லாம் வந்து அந்த பாவ தொடர்பும் நட்சத்திர தொடர்பும் வச்சு நீங்க எடுத்துக்கணும். கதை தான் ஒரே, கெடுக்குங்கிறது கன்ஃபார்ம். ஆனா எப்படி கெடுக்கும், எந்த ரூட்ல நான் கெடுக்கிறேங்கிறத உங்களுக்கு எனக்கு இருக்கு வித்தியாசம். நம்ம ஏதாவது கொஞ்சம் சூதானமா இருந்துக்கலாம், அவ்வளவுதான். சரிங்களா? நீங்க எந்த ரூட்ல கெட போறீங்கிறத கன்ஃபார்ம், அதுதான் நம்ம சொல்லணும். ஜோதிடரோட இதெல்லாம் கெடு போறதும் எல்லாருமே சொல்லிடுவாங்க. அது எந்த ரூட்ல கெடுதோ அந்த ரூட்ல கவனமா இருக்கும். நாங்க இதை வச்சுதான் சார் பலன் சொல்றேன், நீ இது பண்ணாத அப்படின்னா கேட்க மாட்டாங்க. கேட்காம நிறைய லாஸ் பண்ணவங்களும் உண்டு, கேட்டுட்டு நல்லா இருக்கிறவங்களும் உண்டு. உங்க நேரம் நல்லா இருந்தா சொன்னதை கேட்பீங்க, நேரம் நல்லா இல்லை நான் என்ன சொன்னேன்னு கேட்க மாட்டேங்க. சூப்பர் சார், அருமையா சொல்லிருந்தீங்கன்னா அந்த குருவோட கான்செப்ட் யாருமே எனக்கு தெரிஞ்சதுன்னு சொல்லல. எல்லாருக்குமே குரு கெட்டவர் கிடையாது சார். மேஷ லக்னத்துக்கு குரு என்பவர் உங்கள் பேர் புகழை கொடுப்பாரே தவிர பொருளாதாரத்தை கொடுக்க மாட்டார். அப்போ உங்களுடைய நீங்க கணிக்க வேண்டிய இடமே குருவில் இருந்தால் உங்கள் ஜாதகத்தை மொத்தத்தையும் கணிக்கும். அப்போ குரு கொடுத்தால் அப்படிங்கிற லாஜிக்கை எடுத்துட்டு இப்ப நான் சொன்ன லாஜிக்கை போடுங்க. இதுதான் உங்களுடைய திசாபுத்தி பலன்கள். நீங்க எப்படி எடுத்தாலும் இந்த புத்திகள் உங்களுக்கு எந்த திசையில வந்தாலும் நல்லா இருப்பீங்க. சில புத்திகள் வரும்போதெல்லாம் லாஸ் ஆகுங்க. நீங்க செக் பண்ணி சொல்லணும்னா சனி கொடுத்தாரு எவர் தடுப்பாரு தான், அவ்வளவுதான் மேட்ரு. சனி கொடுத்தாலும் எவர் தடுப்பார் ஓகே, ஆனா சில லக்னங்களுக்கு அது ஆகாது.
மேஷ லக்னத்துக்கு ஓகே. மேஷ லக்னத்துக்கு அடுத்த லக்னங்களை பத்தி பேசும்போது நான் வந்து எந்த ஜாதத்தை யார் எப்படி சம்பாதிப்பாங்க, சூப்பர். எதுல விடுவாங்க நான் சொல்றேன். செக் பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். கண்டிப்பா. இதே குரு ரிஷபத்துக்கு சூப்பரா இருக்கும். அப்படிங்களா? சரியா? அதுக்கு லாஜிக்ஸ் எல்லாம் இருக்கு. இதே மாதிரி நான் வந்து அந்த 9 கிரக சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் நான் சொல்றேன். எந்த லக்னம் கெடுக்கும், எந்த லக்னம் கொடுக்கும் சொல்றேன். சூப்பர் சூப்பர். அதை ஃபாலோ பண்ணுங்க. ஐயா ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஏன்னா இவ்வளவு ஒரு நல்ல விஷயத்த அது ரொம்ப எங்களுக்கே புதுசா இருந்துச்சு. நிறைய பேருக்கு இது ரொம்ப புரிஞ்சிருக்கு நம்புறேன். ஸோ நேர்களே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு வரப்பிரசாதம் அமைஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு காணொலி சந்திக்கும் வரை உங்களுடன் விடைபெறுவது உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.